வந்துருச்சு. நம்ம அண்டை நாடுகள்லயும் பார்க்குறோம். ஆனா இன்னமும் இவங்க பம்பு செட்டு அத நம்பி இருக்கிறாங்களே. ஏங்க எப்படி பம்பு செட்டை வச்சு எடுத்த தண்ணியை எங்க விடுவீங்க? இந்த தெருவுல எடுத்து அடுத்த தெருவுல விட போறாங்க. அவ்வளவுதான் பிரதர். ஆ. இந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க தண்ணி தேங்கும் பகுதியை எடுத்துட்டு கொண்டு போய் அதை கொண்டு போய் நேரா வங்காள விரிகுடால விடுறாங்க. அப்படியே சுத்தி 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 இங்க எங்கிட்ட எடுத்து அங்கிட்டு விடுறது, அங்கிட்ட எடுத்து இங்கிட்டு விடுறது. இதுதான் உங்களோட விஞ்ஞான வளர்ச்சியா? 2025ல வந்து இது சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லுவீங்களா? இதை பார்த்து தொழில்துறையெல்லாம் போட்டி போட்டு வந்து முதலீடு செய்வாங்களா? அமெரிக்கா, ஐரோப்பா, நார்வேஜியன் கண்ட்ரிஸ் கூட இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறலையா? சிங்கார சென்னை 2.0க்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனீங்க? சென்னை பெருவளர்ச்சி குழுமம் எவ்வளவு செலவு பண்ணாங்க? சென்னை வளர்ச்சிக்குன்னு எத்தனாயிரம் கோடி ஒதுக்குனீங்க? எங்க போச்சு? இப்ப நாம 4000 கோடி செலவான போதுல இருந்து இந்த மீடியாக்கள்ல இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம். இப்ப அது 5000 கோடியை தாண்டிருச்சு. ஆனா திரும்ப 4000 கோடி எங்க 4000 கோடி எங்க தான் நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 4000 கோடி எங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அவங்க ஒழுங்கா பதில் சொல்லி சுதாரிச்சு செயல்பட்டு இருந்தாங்கன்னா இது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டேமேஜ் கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஒரு நியூஸ் சேனல் யாராவது ஒருத்தங்க நடுநிலையா இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் ஒரு சொட்டு கூட தண்ணி கூட நிக்கலன்னு அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் சொல்ல சொல்லுங்க. உங்க நண்பர்கள் தானே, சொல்ல சொல்லுங்க பாப்போம். மறைமுகமா எவ்வளவு பேருக்கு ஆபத்து? பைக்கு, காரு, வாகனங்கள்